Hi friends, இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி மசாலா தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். panல 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி வந்திருக்கு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கி வந்திருக்கு. நான் 4 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சுங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் கிரேவி செய்ய போகிறேன், அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, கிரேவி நல்லா திக்கா இருக்கு. வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையில் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்பதான் நல்லா மசாலா முட்டையில் ஊறி இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா முட்டையில் மசாலா நல்லா கோட் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்ப டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.